எங்களுக்கு 100% ரீஃபண்ட் வேணும், எங்களுக்கு அதுவும் 1 வீக்ல வேணும். அப்படி நீங்க தரலனா நாங்க மொத்த பேரும் வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்சுக்கு பேரண்ட்ஸோட வந்து இதே மாதிரி நிற்போம். எல்லா இமெயிலும் அவ்வளோ வாட்டி அனுப்பிட்டோம், அதுக்கும் எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ எங்களுக்கு எங்களோட ஃபுல் ரீஃபண்டு அலாங் வித் எஸ்ஏபி ஃபீஸே எங்களுக்கு இப்போ வேணும். இப்போ அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் ஒரு 1 வீக்கில் எங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்னா நாங்கள் எல்லாருமே அங்கே வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்சில் வந்து நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். We want refund. We want refund. We want 100% refund. We want 100% refund. வணக்கம். நாங்கள் வந்து கேஎஸ் அகாடமி சிஏ இன்டர்மீடியட், சிஎம்ஏ இன்டர்மீடியட், அதுவும் சிஏ ஃபவுண்டேஷனில் அட்மிஷன் என்ரோல்மெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கேஎஸ் அகாடமியில். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கும். எந்த சர்வீசஸுமே கேஎஸ் அகாடமி சார்பாக எதுவுமே எங்களுக்கு வரல. ஸோ இந்த இருக்குது எங்களோட ப்ரூஃப். இதான் வந்து நாங்கள் கேஎஸ் அகாடமியில் என்ரோல்மெண்ட் பண்ணப்பட்ட ப்ரூஃப் இது. ஸோ வந்துட்டு இப்போது நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, கேஎஸ் அகாடமியிலேருந்து காஸ்டிங்க்கு பிரசன்னா சார்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து கிளாஸுக்கு வரதே வந்துட்டு 1 hour லேட்டாக வருவார். அதே மாதிரி கிளாஸ் முடிகிறதும் வந்துட்டு 1 hourக்கு முன்னாடியே முடிச்சுட்டு போயிடுவார். அதுவும் இல்லாமல் மாம்பலம் பிரான்ச்சில் இருக்கிற ப்ரௌச்சர் வந்துட்டு தாம்பரம் பிரான்ச்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அட்மிஷன் போட்டாங்க. ஆனால் அவர் வாயாலேயே மாம்பலத்தில் இருக்கிற பிரான்ச் எதுவுமே தாம்பரத்துக்கு இல்லை, எல்லாமே உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வாய்ப்படையே சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு அப்போ தாம்பரம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எகத்தலமாக தெரியுதா? நாங்கள்லாம் வந்து அப்போ அந்த சர்வீசஸ் அப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்கோமே, அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக 100% ரீஃபண்ட் வேணும். நான் கேஎஸ் அகாடமியில் தாம்பரம் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணேன். பிகாம் ப்ளஸ் ஃபுல் சிஏ. பேட்ச் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு பேட்ச் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று வந்ததே இல்லை. வெஸ்ட் மாம்பலம் மட்டும்தான் அவங்க பேட்ச் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே நான் என் வெஸ்ட் மாம்பலம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அந்த மாதிரி ஒன்று வந்து அவங்க ஃபாலோவே பண்ணல, இந்த மாதிரி அங்கே போட்டிருக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ நான் ரீசெண்டாக கேஎஸ் அகாடமி விசிட் பண்ணியிருந்தேன் என்னோட ரீஃபண்ட் ப்ராசஸ்க்காக. சிஏ இன்டர்மீடியட் ப்ளஸ் சிஏ ஃபைனல் ரீஃபண்டுக்காக போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாங்க. இது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் என்னோட பேரண்ட்ஸும் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணது இட்ஸ் நாட் அக்செப்டட். என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. நான் சிஏ ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ப்ரௌச்சரில் வந்து நிறையா பெரிய ஃபேக்கல்ட்டிஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி இவங்க வருவாங்க இங்கே தாம்பரம் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்க்ளூடிங் சராசர் ஃபோட்டோவுமே அதில் இருந்துச்சு. ஆனால் அதில் இருந்த எந்த ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து தாம்பரம் ப்ரொவைட் பண்ணல. அதே வெஸ்ட் மாம்பலமில் பார்த்தா எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே இப்போ இருந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ தாம்பரம் பிரான்ச்சுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா எங்களோட ஃபீஸ் எதுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும், அதுக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு நாள் ஈவினிங் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு அன்ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு 4-5 பேர் வெஸ்ட் மாம்பலம்லேருந்து வந்து எங்களை வெளில போங்க, அகாடமி க்ளோஸ், அந்த மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனலாக பண்ணாங்க. அதே மாதிரி சராசரி இங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறேன்ற மாதிரி ஒரே ஒரு நாள் தான் அவர் வந்திருந்தார். வந்தப்பயுமே அவர் நிறைய கமிட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். அதான் எதுவுமே இங்கே எதுவுமே வரல. அவர் ஃபுல் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இங்கே கொடுத்துருந்தாரு. ஸோ எங்களோட ஃபீஸ் ஏன் அவர்கிட்ட இருக்கணும், அதுதான் நாங்கள் ரீஃபண்டாக கேட்குறோம். நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து சிஏ இன்டர் ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து நான் இங்கே வந்து ஹாஸ்டல் இஷ்யூவால் நான் இங்கே வந்து தாம்பரம் பிரான்ச்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி தான் எல்லாரும் இங்கே வந்து எடுப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க சத்யா சார் அக்கௌண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து எடுப்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்கிறவங்க யாருமே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குரூப் 2 கூட எங்களுக்கு வந்து காஸ்டிங் கிளாஸ்லாம் ஒழுங்காகவே போவே இல்லை. குரூப் 1 வந்து எந்த ஃபேக்கல்ட்டி அவங்க சொன்ன மாதிரி யாருமே இங்கே அலோகேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வந்து ஓபிஎம் வந்து செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக கிளாஸ் ஒரு 5 days கிளாஸ் வந்து போயிருக்கும். அதுக்கடுத்து வந்து கிளாஸ் அவங்க ஸ்கெடியூலும் பண்ணல, ஓபிஎம் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. நாங்களாக போய் கேட்டதுக்கு இந்த அக்டோபர் எண்டு வருவாங்க, நவம்பர் ஸ்டார்டிங்கில் வருவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர கிளாஸஸ் மட்டும் அவங்க ஒழுங்காக எதுவுமே பண்ணல. ஸ்டில் எங்களுக்கு வந்து ஓபிஎம் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, போர்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல. எஸ்ஏபி வைக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் ஒழுங்காகவே இந்த டெஸ்ட் சீரிஸும் வைக்கல. அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தாம்பரம் பேட்சை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. நான் வந்துட்டு சிஎம்ஏ இன்டர்மீடியட் டிசம்பர் 2025 பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். கார்பரேட் அக்கௌண்டிங்க்கு வந்து எங்களுக்கு ஃபேக்கல்ட்டியே அலோகேட் பண்ணல. கடைசி எக்ஸாம் நான் வந்து டிசம்பர் எக்ஸாம் 2025 எழுதும் போது வரைக்கும் எங்களுக்கு அலோகேட்டே பண்ணல. ஆக்சுவலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் நாங்கள் படித்தோம். ஐடி கார்டு எங்களுக்கு இஷ்யூ பண்ணல. தாம்பரம் பிரான்ச்சுக்கு சுத்தமாகவே கேஎஸ் அகாடமின்ற ஒரு அடையாளமே இல்லை எங்களுக்கு. அப்புறம் சராசர் வந்துட்டு மீட்டிங்ல வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்தாரு, ஒரு மாசம் முன்னாடியே போர்ஷன்ஸ் முடிச்சிருவோன்ட்டு. ஆனா வந்துட்டு அந்த மாதிரி முடிக்கல. ஃபுல்லாவே எல்லாமே இர்ரெகுலராகவே போச்சு. எங்களுக்கு ஒரு மாதிரி அன்பிளான்டா எல்லாமே அப்படிதான் போச்சு.
கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் முன்னாடியே கேட்டுட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு பேக்கப்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுப்பீங்களா, பிகாஸ் நான் வந்து ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் கொடுப்பேன்னு சொல்லிட்டதுனால தான் நான் கேஎஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணி ஜாயினே பண்ணேன். ஆனால் எனக்கு பேக்கப் வந்து ஈவன் ஒரு 10 days கூட கரெக்டாக கிடைக்கல. நான் வந்து கேஎஸ்க்கு நிறைய டைம் கால் பண்ணி பண்ணதுக்கும் எந்த ரெஸ்பாண்டும் வரல. அண்ட் எனக்கு வந்து 2 சப்ஜெக்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஓஎம்ல ஹாஃப் சப்ஜெக்ட் வந்து எடுக்கவே இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர்ல 2 பேப்பர் தான் எழுத முடிஞ்சது. 2 பேப்பர் எழுதவும் முடியல. இப்போ எனக்கு அந்த 6 months டைமும் வேஸ்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய நீங்கள் வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துட்டு இருந்தது டக்குன்னு நெக்ஸ்ட் பிளாக் ஆனது வந்து எங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. சரவணன் சார் கிளாஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லி கமிட் பண்ணாங்க. ஆனால் வந்து திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஜூம் மீட் மட்டும் தான் தருவோம், இங்கே வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் மட்டும்தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இங்கே வந்து அவங்க சராசரி என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு வாரம் அங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் எடுப்பேன், திருப்பி இன்னொரு வாரம் வந்து தாம்பரத்தில் எடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் அது அவர் வந்து வரவே இல்லை. வெறும் வீடியோ மட்டும் கொடுத்துட்டு அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ அதுக்கப்புறம் வரவும் இல்லை. அது கொஞ்சம் நாளாக பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சைத்தன்யா சார் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க யாரும் வந்த மாதிரி தெரில. அதுக்கப்புறம் வந்து பேக்கப் கேட்டோம். பேக்கப் வந்து அதுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்மீடியட் படிக்கிறேன். கேஎஸ் அகாடமி நான் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து எல்லாம் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லாம் சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினச்சி. பட் ஆனால் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு ப்ராப்பராக அந்த டைம் ஷெட்யூல் கூட ஒழுங்காக பண்ணல. ப்ராப்பராக கிளாஸஸும் முடிக்கல. லாஸ்ட் 1 month பிஃபோர் தான் எக்ஸாமு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ப்ளஸ் எங்கள் தாம்பரம் பிரான்ச்சை கம்ப்ளீட்டாக வந்து ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க. வெறும் காசுக்கு மட்டுமே நாங்களுக்கு வந்து இது ஃபாலோ பண்ணி காசு மட்டும் அந்த டெஸ்ட் சீரீஸாக இருந்தாலும் சரி, ஐடி கார்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெறும் காசுக்கு மட்டும்தான் வந்து தாம்பரம் பிரான்ச்சே ஒரு பார்த்த மாதிரி எங்களுக்கு தோணுது. நான் சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா நடத்துவாங்க, நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க, நடத்தி ஜாயின் பண்ணேன். பட் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, ஒரு பேப்பருக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படியே போயிட்டாரு. இன்னொரு பேப்பர் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அவங்க ஸ்டாஃபே யாருமே அலாட்டும் பண்ணலை. ஸோ நான் December 25 எக்ஸாம் எல்லாம் பிளானில் இருந்தேன், எழுதியிருக்கேன். செல்ஃப் ஸ்டடி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் அந்த 2 பேப்பர் எழுதியிருக்கேன். கஷ்டப்பட்டு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி எழுதுறதுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும், நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் Jan 26 பேட்சுக்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு QAக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சார் ஒருத்தர் அலாக்கேட் பண்ணியிருந்தாங்க. அவர் பார்த்தா 1 year கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஸ்டாஃபாக இருந்தார். வந்து எடுக்கும் போது வந்து ஃப்ரெஷராக எங்களுக்கு எடுக்கும் போது ஒன்றுமே எங்களுக்கு புரியலை ஃபஸ்ட்டு. அதை நாங்கள் நிறையா ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் மாற்றினார். அவர் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுதா இல்லையான்னு கூட கேட்காம அவர் ஒரு செஷன்லேயே ஒரு சாப்டர் முடிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனார். அதை நாங்கள் எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொல்லியுமே அவர் அதை ஸ்லோ பண்ணல. ஒரு செஷன் எடுத்தாருன்னா ஒரு 30 MCQ அதை பற்றி ரிலேட்டடாக எடுப்பார். அதோட அந்த சாப்டரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறமும் சொல்லி நாங்கள் ஒரு மேமோட பேக்கப் கிளாஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது பார்த்தா ஒரு 60 to 70 hours கொடுத்த அந்த பேக்கப் கிளாஸுக்கு எங்களுக்கு ப்ராப்பரான டைம் கொடுக்காம கொஞ்ச நாள்லேயே அந்த ஆப்போட எங்களோட அக்சஸ் எல்லாம் டினை பண்ணிட்டாங்க. 2 மாதம் இடையில அந்த ஆப்பே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஏன் ஃபவுண்டேஷன் ஃபீஸ் நாங்கள் ஏன் கட்டணும்? இப்போ எல்லாரும் கரெக்டு தானே, அதானே நடந்தது எல்லாருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்கள் ஜாயின் பண்ணும் போதே எங்களுக்கு கொடுத்த ப்ரௌச்சரில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபோட்டோ போட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருமே எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி நிறைய விஷயத்தில் கேஎஸ் அகாடமி எங்களுக்கு ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. வணக்கம், நான் கேஎஸ் அகாடமி தாம்பரத்தில் படிக்கேன். சிஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணேன். நாங்களாம் ரொம்ப தூரத்துலேருந்து பல கனவுகளோடு இங்கே படிக்க வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவாக எதுவுமே எங்களை செஞ்சு தரல. இன்றைக்கி என் வாழ்க்கை, என் குடும்ப கஷ்டம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. நாங்களாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப கஷ்டத்தில், ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். போய் ரீஃபண்டு கேட்டால் எங்களுக்கு ரீஃபண்டு கூட பண்ணி தர மாட்டாங்க. இப்படியே இருந்துச்சா நாளைக்கு காலைல நாங்கள் அந்த வாசலில் போய் உட்காருவோம், எங்கள் ரீஃபண்டை வாங்குவோம். வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன்லாம் September 30 முடிச்சிட்டாங்க. அந்த போர்ஷன் முடிச்ச இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் எங்கள் குரூப்லேயே போட்டாங்க. இப்போ நாங்களும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க எங்களை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் சரவணன் சார் வந்து எங்களுக்கு குட்டியாக ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க. அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேக்கல்ட்டியே எதுவுமே தெரியல. அவரே வந்து எங்ககிட்ட உங்களுக்கு யார் நடத்துறாங்கன்னா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிலாம் எங்களுக்கு நடத்துறாங்களான்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஷெடியூலே எதுவும் ஒழுங்காகவே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் படிச்சிருக்கும் போது என்னன்னா எழுதின டெஸ்ட்டுக்கு ஒரு 2-3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் அது மார்க்கே சொல்லியிருந்தாங்க. வேறு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் கேஎஸ் அகாடமியில் ஜூனில் வந்து
ஜூலை பேட்ச்ல வந்து சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் என்ரோல் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியல. எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஸ்டாஃபும் வரல. அதே மாதிரி நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேயே கேட்டோம், வருவாங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட் வாரம் வரல. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் நடந்திருக்கு, அதுவும் ப்ராப்பராக இல்லை. அதே மாதிரி இப்போ சாப்புக்கு நாங்கள் வந்து 7,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி வச்சுருந்தோம். அந்த சாப் டெஸ்ட்டுமே எதுவுமே கரெக்டாக கண்டக்ட் பண்ணல. அவங்க வந்து 40+ டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி மேக்ஸாக பார்த்துருந்தா கூட ஒரு 10 டெஸ்ட் உருப்படியாக நடந்திருக்கும். அந்த 10 டெஸ்ட்டுமே கொஸ்டின் பேப்பருமே சரி, ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் பண்ணதுமே சரி, எதுவுமே வந்து ப்ராப்பராக எதுவுமே பண்ணலை. ஃபுல் ரீஃபண்ட் எஸ்ஏபி டெஸ்ட்டோட ஃபீஸோட எங்களுக்கு ஃபுல் 100% ரீஃபண்ட் வேணும். இல்லைனா நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க வந்து. எங்களுக்கு 100% ரீஃபண்ட் வேணும், எங்களுக்கு அதுவும் 1 வீக்ல வேணும். அப்படி நீங்க தரலனா நாங்க மொத்த பேரும் வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்சுக்கு பேரண்ட்ஸோட வந்து இதே மாதிரி நிற்போம். எல்லா இமெயிலும் அவ்வளோ வாட்டி அனுப்பிட்டோம், அதுக்கும் எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ எங்களோட ஃபுல் ரீஃபண்டு அலாங் வித் எஸ்ஏபி ஃபீஸ் எங்களுக்கு இப்போ வேணும். இப்போ அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் ஒரு 1 வீக்கில் எங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்னா நாங்கள் எல்லாருமே அங்கே வெஸ்ட் மாம்பலம் பிரான்ச்சில் வந்து நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். We want refund. We want refund. We want 100% refund. We want 100% refund.